நம்ம வீட்டில் பிள்ளையோ பையலோ வந்து ஒரு பொண்ணையோ பையனையோ காதலிக்கிறான்னு சொன்னோம், டக்குன்னு அடிவையில் ஒரு பயம் வரும். ஐயையோ அப்படின்னு. அதை உடனே காட்டிக்கிற குடும்பங்கள் இருக்கும், உடனே காட்டிக்க குடும்பங்கள். ஆனால் அடிவையில் ஒரு பயம் வரும். என்னது, அவளே முடிவு பண்ணிட்டாளா அப்படின்னு. ஏன் அந்த பயம் வருது? இயல்பு தானே. ஒரு 22 வயசு பிள்ளை படிச்சிருச்சு, வேலைக்கு போகுது. வேலைக்கு போனதன் காரணமாக தன்னுடைய துணையை தானே தேர்ந்தெடுக்குது. ஓ அப்படியா, அப்படி தானே சொல்லணும். அப்படி சொல்லாமல் ஐயையோன்னு ஏன் பதறோம்? ஏன் பதறோம்னா, புள்ள தப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துருமோங்க ஒரு பயத்தில் பதறோம். அது பிள்ளைங்க மேலுக்கு அன்பு தான், அதை மறுக்கணும்னு எந்த பெற்றோரும் விரும்புறதில்லை. ஆனால் இவளை தப்பாக யாராவது சொல்லிவிட்டான்னா என்ன செய்யறது, வாழ்க்கை போயிருமேங்கிற பயத்தில் இருக்கும். ஏன் இவ தப்பாக முடிவெடுப்பான்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்த கேள்வி இருக்குல்ல, ஏன் சரியாக முடிவெடுப்பா தான் நினைக்கிறோம். என் புள்ள சரியாக தான் முடிவெடுப்பா தான் நினைக்கிறோம். ஏன் தப்பாக முடிவெடுத்துப்பான்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைய 24 வயசு வரை எந்த முடிவு எடுக்க விட்டதே கிடையாது. அதை நம்ம தான் பார்த்து பார்த்து பள்ளிக்கூடத்தை சேர்த்தோம், நம்ம தான் டியூஷனில் கொண்டு விட்டோம், நம்ம தான் சட்டை வாங்கி கொடுத்தோம், நம்ம தான் செருப்பு வாங்கி கொடுத்தோம், நம்ம தான் யாரோட சேரணும்னு சொன்னோம், நம்ம தான் +2 ஃபஸ்ட் குரூப் எடுன்னு சொன்னோம், நம்ம தான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னோம், நம்ம தான் இந்த 4 பேர் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு போகணும்னு சொன்னோம், நம்ம தான் வீடு பிடிச்சி கொடுத்தோம், நம்ம தான் கூட சமைச்சு கொடுத்தோம், நம்ம தான் தனியாக எதுவுமே அவனை தனியாக வச்சதே இல்லை 24 வருஷமாக. இப்போ முதல்ல அவன் சொந்தமாக சிந்திச்சு வந்து ஒன்று சொன்னோன்னு அடிவயிறு பிடிக்குது. ஐயையோ, இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே நான் தானே பார்த்து பார்த்து பண்ணேன். அப்போ இந்த பிள்ளைகள் அவர்களாகவே சிந்திக்க தொடங்குவதற்கும் அவர்களாகவே செயல்பட தொடங்குவதற்கும் முதல் துவக்கம் 5 வயசில் வாங்குகிற புத்தகம் படிக்கிற ஒரு பிள்ளை தப்பாக உன்னை தேர்ந்தெடுக்கவே தேர்ந்தெடுக்காது.